குழந்தைக்கு எப்பயிலேருந்து கவு மில்க் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. 1 இயர் கம்ப்ளீட் ஆகணுங்க. அதுக்கப்புறம் தான் குடுக்கணும். ஆனா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மதர்ஸ் மில்க் தான் ரொம்பவே பெஸ்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு பத்தல அப்படின்னும்போது, அதுக்கப்புறமா நீங்க கவு மில்க் குடுக்க ஆரம்பிக்கலாம். கவு மில்க் நான் கதிர்க்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். குட்டி சார் தூங்குறாரு. இன்னைக்கு வேற சஷ்டி. ஸோ கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அவன் எழுந்து வரதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேங்க. நேத்தே வீடு கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் விளக்கு பாத்திரம் கழுவி வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக டான்னு எழுந்துட்டாரு சார். ஸோ இதுக்கப்புறம் நான் ஸ்டாண்டு வச்சு வீடியோ எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரைபாடை பிடிச்சி ஆட்டி விட்டுருவோம். அதனால அவனை தூக்கிக்கிட்டே மீதி இருக்க எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா ஷெல்ஃபுமே எட்ட ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் ஷெல்ஃப்லாம் அவருக்கு எட்டாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டுது. டேபிள் மேலே இருக்க திங்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே எட்டுதுங்க. இதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றணும். இன்னைக்கு அவல் பாயசம் செஞ்சு முருகருக்கு படைக்கலான்ற ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ அதாங்க பண்ணிட்டு இருக்கேன். இன்ன வரைக்குமே டிஎம்ல கேட்டுட்டு இருக்கீங்க, எப்படி சஷ்டி விரதம் ஃபாலோ பண்ணணும் எங்களுக்கும் சொல்லுங்க, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட யூடியூப் சேனல் திவ்யாவின் கிச்சன்ல லாங் வீடியோ போட்டிருக்கேங்க. இன்னைக்கு கூட நான் ஸ்டோரியில் ஆட் பண்ணுறேன் அந்த வீடியோட லிங்க். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு 100% ஹோப்ஃபுல்லோட நீங்க முருகரை நம்பி சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு நல்ல மாற்றம் வரும். ஸோ எதுக்காச்சும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல, எந்த பக்கம் போறதுனே தெரியலன்னு ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருப்பீங்க பாத்தீங்களா, கண்டிப்பா அதுக்கான ஒரு குட் ரிசல்ட் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.